கதை ப்ராம்ப்ட். சிங்கத்தின் கடைசி நண்பன். ஒரு அடர்ந்த காட்டில் அனைவரும் பயந்த ஒரு சிங்கம் இருந்தது. ஆனால் அந்த சிங்கத்தை பயப்படாத ஒரே உயிர் ஒரு சிறிய முயலும் சிங்கமும் தினமும் பேசிக் கொண்டிருக்கும். ஒருநாள் காட்டு எல்லையிலிருந்து ஒரு சிறுவன் வந்து தவறி அந்த காட்டுக்குள் நுழைகிறான். அவன் கையில் ஒரு ஆப்பிள் பழம் இருந்தது. பசித்த முயல் அதை பார்த்து சிறுவனிடம் கேட்க, சிறுவன் சிரித்துக்கொண்டு பாதி ஆப்பிளை முயலுக்கு கொடுக்கிறான். இதைக் கண்டு சிங்கம் வர குழந்தை பயப்படுகிறான். ஆனால் சிங்கம் அவனை தின்னாமல் மெதுவாக வந்து அவன் கொடுத்த ஆப்பிளின் மீதியை அவனோடு சேர்ந்து சாப்பிடுகிறது. அந்த நாளிலிருந்து மூவரும் நண்பர்களாகிறார்கள், சிங்கம், முயல், சிறுவன். ஆனால் ஒருநாள் வேட்டைக்காரர்கள் காட்டு வந்து சிங்கத்தை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். சிறுவன் அதை காப்பாற்ற ஓடிச் செல்கிறான். சிங்கம் அவர்களை எதிர்த்து போராடுகிறது. ஆனால் கடைசியில் காயமடைந்து விழுகிறது. நட்புக்கு எல்லை கிடையாது. அது மிருகமா மனிதனா என்பதல்ல,